வெல்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். காஸ்ட் அக்கௌண்டிங் 2 அதோட ரிவிஷன் பார்க்கலாம். இப்போது பார்ட் பி கொஸ்டின்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃப்ரம் த ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ் ப்ரிப்பேர் எ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட். மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்டு rupees 1 lakh, மெட்டீரியல்ஸ் அட் த எண்ட் rupees 1250, டைரக்ட் வேஜஸ் rupees 15,000, plant issued rupees 25,000, direct expenses rupees 8,000. The contract price was rupees 1,50,000. Contract was completed on 30th September 2020. Charge indirect expenses at 15% on wages and provide rupees 1,000 for depreciation on plant. இப்போ இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் அப்படின்னாலே நமக்கு வந்து இஸ் அ லாங் ப்ராஜெக்ட் அப்படி தானே. அதனால கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா நோஷனல் ப்ராஃபிட்னா என்ன, இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட் மூலம் வரக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு பேர் நோஷனல் ப்ராஃபிட். ஆனால் இந்த கணக்கு பாருங்கள் சம்திங் டிஃப்ரெண்ட்டு. கான்ட்ராக்ட் வாஸ் கம்ப்ளீட்டட் ஆன் 30th செப்டம்பர். அப்போ கான்ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம நோஷனல் ப்ராஃபிட்னு சொல்ல முடியாது, ப்ராஃபிட் தான் நம்ம வந்து சொல்லணும். சரிங்களா? இந்த மாதிரியும் கணக்கு வந்து கேட்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒர்க்கிங்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த மெட்டீரியல் கன்சியூம்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக்கு. இப்போ மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு எவ்வளவு 1 lakh, க்ளோசிங் ஸ்டாக் 1,250. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 98,750 இஸ் தி மெட்டீரியல் கன்சியூம்டு. அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது 15% ஆஃப் வேஜஸ். அப்போ வேஜஸ் எவ்வளவு 15,000, அதில் 15% எவ்வளவு 2,250. இப்போ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் கண்டுபிடிச்சிட்டோம், மெட்டீரியல் கன்சியூம்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் வந்து நம்ம போட போகிறோம். இப்போ வந்து டெபிட் சைடு என்னென்ன போட போகிறோன்னு பாருங்கள். த ஃபஸ்ட் ஒன் இஸ் மெட்டீரியல் கன்சியூம்டு 98,750 rupees and direct wages 15,000, direct expenses 8,000 and indirect expenses 2,250. அடுத்தது depreciation on plant கணக்கில் கொடுத்துருக்காங்க 1,000. அடுத்தது கான்ட்ராக்ட் வந்து இது என்ன ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு, வாஸ் கம்ப்ளீட்டட். ஸோ தட் நம்ம இதில் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ஸு அது அந்த மாதிரி ஒர்க் சாட்டிஃபைடு அன்சாட்டிஃபைடு இதெல்லாம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. கிரெடிட் சைடு பை கான்ட்ராக்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லி 1,50,000 போட்டாச்சு. ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு இஸ் நோன் அஸ் ப்ராஃபிட். ப்ராஃபிட் எவ்வளவு 25,000. புரியுதுங்களா? ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதே இது முடியல அப்படின்னா நம்ம நோஷனல் ப்ராஃபிட்டுன்னு சொல்லி போடலாம். இது முடிஞ்சிருச்சு அப்படின்றனால நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராஃபிட். ஏன்னா இந்த எல்லா ப்ராஃபிட்டையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் சம் பாருங்கள். ஆப்ரேட்டிங் காஸ்டிங்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கால்குலேட் டோட்டல் கிலோமீட்டர்ஸ் அண்ட் டோட்டல் பேசஞ்சர் கிலோமீட்டர்ஸ். நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் 10, days operated in a month 30 days, trips made by each bus 6, distance of route 30 kilometers one side. அப்போ ஒன் சைடுனா 30 கிலோமீட்டர்னு எடுத்துக்கணும். இப்போ இது வந்து ரவுண்ட் ட்ரிப்புனா 30 into 2ன்னு போடணும். புரியுதுங்களா? அடுத்தது கெப்பாசிட்டி ஆஃப் பஸ் 50 passengers, நார்மல் பேசஞ்சர் ட்ராவலிங் 75% ஆஃப் கெப்பாசிட்டி. இப்போ வந்து டோட்டல் கிலோமீட்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் இன் அ மந்த் இன்ட்டு ட்ரிப்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் த ட்ரிப்ஸ். ஓகேங்களா? அப்போ 10 பஸ்ஸஸ் எவ்வளவு 10, 30 days, how many trips 6 and distance of trips வந்து ஒன் சைடுன்னு கொடுத்துருக்கனால இன்ட்டு 30. அப்போ எத்தனை கிலோமீட்டரு 54,000 கிலோமீட்டர்ஸ். அடுத்தது டோட்டல் பேசஞ்சர் கிலோமீட்டர் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் கிலோமீட்டர்ஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் பேசஞ்சர் இன்ட்டு ஆவரேஜ் பேசஞ்சர் கெப்பாசிட்டி. இப்போ டோட்டல் கிலோமீட்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி ஃபவுண்ட் அவுட்டு எவ்வளவு 54,000 கிலோமீட்டர்ஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் பேசஞ்சர் எவ்வளவு 50, ஆவரேஜ் பேசஞ்சர் கெப்பாசிட்டி 75%. ஸோ 54,000 இன்ட்டு 50 இன்ட்டு 75 டிவைடட் பை 100. ஸோ டோட்டல் எவ்வளவு 20,25,000 பேசஞ்சர் கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? இதுதான் ஆப்ரேட்டிங் காஸ்ட். இப்போ இந்த 2 சம்மு பார்த்துருக்கோம்.
இதை நல்லா பார்த்துக்குங்க. இதே மாதிரி ரிலேட்டட் சம்ஸ் தான் உங்களுக்கு வந்து வரும். கவனமாக போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் படித்தது வரும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.